Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. Hi guys, I am Salomi Diamond from Diamond Artistry. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன மேக்கப் டெமோ பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். நிறையா பேர் வந்து டீப்பர் ஸ்கின் டோன், டஸ்கி ஸ்கின் டோனுக்குலாம் மேக்கப் ரொம்ப சூட் ஆகாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் மேக்கப் போடுறதுக்கே பயப்படுறீங்க. அண்ட் டுடே ஐம் ஹியர் டு பிரேக் தட். நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம், என் மாடல் ரஞ்சினி ஏன் ஃபுல்லாக ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஏற்கனவே மேக்கப் இல்லாமல் ஜுவல்லரிலாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம். நான் ஏன் அவங்கள இப்படி ட்ரெஸ்ஸாக உட்கார வச்சுருக்கேன்னா, இது எல்லாமே இருந்தும் ஒரு சின்ன எலிமெண்ட் உங்களுக்கு இன்னுமே மிஸ்ஸிங்காக தான் தெரியும், மேக்கப். அண்ட் அந்த மேக்கப் போட்டு எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அதை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஏன் ஸ்டைல் ஆஃப் டூயிங் மேக்கப். ரொம்ப மினிமலிஸ்டிக், ரொம்ப சிம்பிள், எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியும்னு காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ், நான் எப்போவுமே மேக்கப் பண்ணுற போது ஸ்கின் ப்ரெப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். அந்த ஸ்கின் ப்ரெப்காக ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் மாய்ஸ்சரைசிங் ஹர் ஃபேஸ் ஃபர்ஸ்ட். ஐம் யூஸிங் தி எம்ப்ரியாலிஸ் மாய்ஸ்சரைசர். இட் ஒர்க்ஸ் ஆஸ் அ மாய்ஸ்சரைசர் அண்ட் அ ப்ரைமர். ஸோ ஒரு ஸ்டெப்லேயே ரெண்டும் ஃபினிஷிங். ஐம் கோயிங் டு பி அப்ளையிங் திஸ் வித் மை ஹேண்ட்ஸ். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மேக் ஷுர் உங்கள் மாடலோட ஃபேஸ் க்ளீனாக இருக்குது. ஸோ மேக் ஷுர் உங்கள் கிளென்சிங், உங்கள் டோனிங் அதெல்லாம் முடிச்சிருங்க. அண்ட் when you applying your moisturizer, make sure her face is already very clean. நான் ரொம்ப டைம் எடுத்து பண்ணுற ஒரு ஸ்டெப் வந்து மாய்ஸ்சரைசிங் தான். ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டடாக மாய்ஸ்சரைஸ்டாக இருந்தாலே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிருச்சு. மாய்ஸ்சரைஸ் பண்ணுற போது உங்கள் அண்டர் ஐ ஏரியாவை மறந்துடாதீங்க. இந்த ஏரியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐ க்ரீம்லாம் தேவைப்படாது. உங்கள் மாய்ஸ்சரைசர்லேயே எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரைசர் ஆன் யோர் அண்டர் ஐஸ் இஸ் மோர் தென் எனஃப். இந்த ஏரியாவை சாஃப்டாக ஜென்டில் ப்ரெஷரோட மசாஜ் பண்ணுங்கள். மாய்ஸ்சரைஸ் பண்ணுற போது அவாய்ட் எக்ஸசிவ் மாய்ஸ்சரைசர் ஆன் த டீ ஜோன். டீ ஜோனில் நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க ஆயிலி ஆகிற ஏரியா அதனால. ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப், லிப் பாம். அவங்க லிப்பை ஏற்கனவே மாய்ஸ்சரைஸ் பண்ணியிருந்தோம், பட் ஜஸ்ட் டு மேக் ஷுர் அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னு ஜஸ்ட் அப்ளைங் சம் லிப் பாம் அகேன். அவங்க லிப் பாம்க்கு ஐம் யூஸிங் த டாச்சா த கிஸ் யூ லிப் பாம். அவங்க மாய்ஸ்சரைசர் போட்ட பிறகு ஐ வாண்ட் அ லிட்டில் டைம் ஃபார் தட் மாய்ஸ்சரைசர் செட்டில் ஆகிறதுக்கு. ஸோ அந்த மீன் டைமில் நம்ம ஐ மேக்கப் முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஐ மேக்கப் பண்ணுற போது க்ளோஸ் ஐஸ். ஐம் யூஸிங் மை கன்சீலர் பேலட் அண்ட் கன்சீலிங் ஹர் ஐ ஏரியா. இந்த கன்சீலர் கலர் வந்து ஐம் சூஸிங் சம்திங் க்ளோஸ் டு ஹர் ஸ்கின் டோன். ரொம்ப பிரைட்டாக போகணும் இல்லை, ரொம்ப டார்க்காக போகணும் இல்லை, சம்திங் ரொம்ப க்ளோஸ் டு ஹர் ஸ்கின் டோன். ஆனால் என்டையர் ஐலிட் ஏரியாவை கன்சீல் பண்ணிட்டேன். கன்சீல் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ண போகிறேன். எனி லூஸ் பவுடர் கேன் பி யூஸ்ட் இன் திஸ் ஸ்டெப். காம்பேக்ட் பவுடர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹெவி ஆயிரும். ஐம் டேக்கிங் மை மோஸ்ட் ஃபேவரட் பேலட். இந்த ஜாக்லின் ஹில் வால்யூம் 1 பேலட் இருந்தாலே மோஸ்ட் பிரைடல் மேக்கப் முடிச்சிடலாம். Generally on duskier skin tone, on deeper skin tone, shades of orange will look beautiful. It will add a nice warmth. ரொம்ப அந்த ஸ்கின் டோனே எடுத்து காமிக்கும். ஸோ ஐம் சூஸிங் அ ஷேட் தட் இஸ் வெரி சாஃப்ட், அவங்க ஸ்கின் டோனுக்கு க்ளோஸாக, ஆனால் ஒரு ஆரஞ்ச் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி. அவங்க க்ரீஸை வார்ம் பண்ணிவிட்டு த நெக்ஸ்ட் திங் ஐ எம் டூயிங் இஸ் ஆடிங் சம் ஷேடோ இன் த அவுட்டர். இந்த டார்க் கலர்ஸ் ஏன் இங்கே ஆட் பண்ணுறோன்னா இட் வில் கிரியேட் அ டெஃபினிஷன் ஆன் தி ஐ. நான் அதே டார்க் ஷேடை இன்னர் கார்னர்லேயும் அப்ளை பண்ணுறேன், ஜஸ்ட் டு கிரியேட் ஒன் ஹேலோ எஃபெக்ட். இந்த ஹேலோ ஐஸை வந்து எல்லா ஐ ஷேப்புக்கும் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் எந்த ஐ ஷேப்புக்கு சூஸ் பண்ணுறீங்கன்னு. அப்ளை பண்ணுற போதே நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். Next thing is I'm dipping into a gold shade and mixing it with a little bit of brown. Gold ரொம்ப பளிச்சா தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை ப்ரௌனோட மிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் அது எக்ஸாக்டாக இன் சென்டர் ஆஃப் தி eyelid. Same thing on the other side.
இந்த ஷிம்மர் ஷேடோ ப்ளேஸ் பண்ணும்போது மேக் ஷுவர் உங்கள் க்ரீஸ்க்கு மேலே போகக்கூடாது, ஐலிட்டில் மட்டும் இருந்தால் போதும். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண சின்ன ப்ரஷ் வச்சு ஐம் டேக்கிங் அ கலர் தட்ஸ் க்ளோஸ் டு ரெட் ஆரஞ்ச் அண்ட் இதை பிளெண்ட் பண்ணுறேன். இதோட கொஞ்சம் பாப் வேணும், கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லிக்விட் ஐ ஷேடோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கிளிட்டர், அந்த கிளிட்டரி எஃபெக்ட், அந்த ஒரு பாப் தெரியும். ரொம்ப கம்மியாக லிக்விட் ஐ ஷேடோ எடுத்து அவங்க கண்ணில் அந்த கோல்டு அப்ளை பண்ண அதே இடத்துல மேலே அப்ளை பண்ணுறோம். கிளிட்டர் அப்ளை பண்ணுற போது ரொம்ப சங்கியாக கண் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது won't லுக் நைஸ். ஸோ தேவைப்பட்ட இடத்துல மட்டும் அப்ளை பண்ணால் போதும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? இந்த சைடு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக இன்னும் தெரியுது, இந்த சைடு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி டல்லர். And with that her eye makeup is done. We are proceeding to her skin. We are taking shades that are her skin tone. First match ஆதான் பார்க்குறேன். It's a perfect match. We are applying a concealer cum foundation on her, mixing a little bit of orange to color correct. எங்கெல்லாம் கலர் கரெக்ஷன் தேவை இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சோண்டு ஆரஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு we are going ahead and concealing. ஸோ எஸ்பெஷலி டஸ்கி ஸ்கின் பண்ணுற போது நிறையா பேர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கலர் கரெக்ஷன், கன்சீலிங், அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஒரு ப்ராசஸாக நினச்சிட்ருக்கீங்க. அப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை. வாட் எவர் இஸ் ரிக்வயர்ட். நான் இப்போதுக்கு அவங்க ஹாஃப் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், வேர் ஷீஸ் கலர் கரெக்டட், கன்சீலர் முடிஞ்சிருச்சு, ஃபவுண்டேஷன் எல்லாமே ஒரே ஸ்டெப்பில் பண்ணிட்டேன். ஏன் ஒரே ஸ்டெப்பில் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ஸ்டெப் பண்ணுறதுல லேயர்ஸ் கம்மியாகும், அதனால தான் உங்கள் மேக்கப் நேச்சுரலாக தெரியும். ஸோ உங்கள் லேயர்ஸ் கம்மியாக ஆக உங்கள் மேக்கப் இன்னும் நேச்சுரலாக, இன்னும் ரியலாக தெரியும். ஸோ ஐ ஃபினிஷ்ட் 1/2 ஆஃப் ஹர் ஃபேஸ் வித்வுட் சேஞ்சிங் ஹர் ஸ்கின் டோன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் டோனில் பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஸ்லைட்டாக பிரைட் ஆக்கியிருக்கும். ஏன்னா கொஞ்சம் கன்சீலர் யூஸ் பண்ணனால, கலர் கரெக்டர் யூஸ் பண்ணனால. சேம் திங் நவ் வி கோயிங் டு ரிப்பீட் ஆன் த அதர் சைட். என்ன ஸ்கின் டோனாக இருந்தாலும், ஃபேராக இருந்தாலும் சரி, டஸ்கியாக இருந்தாலும் சரி, டீப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும் அவங்க ஸ்கின்னை. அப்போ தான் டைம் போக போக அவங்க வந்து ரொம்ப ஆக்சிடைஸ்டாக தெரிய மாட்டாங்க, டல்லாக தெரிய மாட்டாங்க. ஸோ கொஞ்சோண்டு ஹைலைட்டர் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க ஷேடோட 2 ஷேட் அதிகமாக ஐம் ஜஸ்ட் பிளேசிங் இட் அண்டர் ஹர் ஐஸ். இது ரொம்ப பிரைட்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஷேடோட 2 டோன் லைட்டராக சூஸ் பண்ணுறேன். அண்ட் ஐம் அப்ளைங் இட் ஒன்லி அண்டர் ஹர் ஐ ஏரியா அண்ட் ஆன் ஹர் T zone. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைட் ஹைலைட்டர் பண்ணி இங்கே ஹைலைட்டர் இல்லாமல் கொஞ்சோண்டு தான் பிரைட்டன் பண்ணுறோம். ரொம்ப பிரைட்டன் பண்ணி அவங்க ஸ்கின் டோனை மாற்றுறது நம்ம இன்டென்ஷன் இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அவங்க ஸ்கின் டோன்லேயே அவங்க எப்படி என்ஹான்ஸ்டாக தெரியுறாங்கன்னு தான் நம்ம ஐடியாவே. நிறையா பேர் வந்து டஸ்கி ஸ்கின் டோனில் ஒர்க் பண்ணுற போது we don't have to contour. ஏன்னா ஹைலைட் பண்ணாலே the remaining face will automatically look contoured. ரிவர்ஸ் கான்டோரிங்னு சொல்லுவாங்க அந்த டெக்னிக் பேர். ஆனால் இப்போ கொஞ்சோண்டு ரொம்ப லைட்டாக we're going to contour her on the areas she needs it. கான்டோர் எதுக்கு பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு டெஃபினிஷன் திரும்ப ஃபேஸ்க்கு கொண்டு வரேன். ஸோ only one side has contour, இந்த side has a little bit of contour, so she'll look a lot more defined ஒரு சைடில். உங்கள் க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண பிறகு before you powder, make sure you take a beauty blender and blend all your products inside. ஸோ நல்லா blend பண்ணிவிட்டு, நிறைய பேர் வந்து பவுடர் வந்து டீப் ஸ்கின் டோனுக்கு வந்து எல்லோ பவுடர் யூஸ் பண்ணணும், இல்லைனா பனானா பவுடர், கலர்ட் பவுடர்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் என் யூஷுவல் ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பவுடரிங் ஸ்டெப்பில் வந்து நிறைய பிரைட்ஸ் பயந்துருவாங்க. ஏன்னா இன்னும் இந்த க்ளோலாம் போயிடுச்சே, இருந்த க்ளோ தானே கேட்டேன், க்ளோலாம் போயிடுச்சு அப்படின்னு. பவுடரிங் நம்ம ஒழுங்காக பண்ணலன்னா உங்கள் மேக்கப் வந்து த்ரூ அவுட் இருக்காது. அதனால நம்ம பவுடரிங்கில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வரியே பண்ணாதீங்க, நம்ம பண்ண ஸ்கின் கேரில் அந்த க்ளோ திரும்ப வந்துடும். அவங்கள ஃபுல் ஃபேஸை வந்து லூஸ் பவுடரில் செட் பண்ண பிறகு ஐ எம் டேக்கிங் அ காம்பேக்ட் பவுடர் தட் ஹேஸ் கொஞ்சம் கவரேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பவுடர் ஃபவுண்டேஷன் பேசிக்லி எடுத்து தேவையான இடத்துல மட்டும், அவங்க எங்கே அதிகமாக ஆயிலி ஆவாங்களோ அந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஐம் அப்ளைங் திஸ். அவங்க மவுத்தை சுற்றி, நோஸை சுற்றி
forehead, இந்த ஏரியாஸ்ல மட்டும்தான் ஐம் அப்ளைங் அ காம்பேக்ட் பவுடர். அவங்க ஃபுல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணனா திரும்ப ரொம்ப மேட் ஆக்கிடுவேன். அது தட்ஸ் நாட் ரிக்வயர்ட். அவங்களுக்கு திரும்ப அந்த கான்டோரை டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு பவுடர் கான்டோர் எடுத்து அவங்க பிளேஸ் ஏற்கனவே பண்ண கான்டோர் ஏரியாஸில் மேலே ஜஸ்ட் அப்ளை பண்ணுறோம். அவங்க ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மஸ்காரா எடுக்கிறோம். மஸ்காரா எப்பவுமே உங்கள் மஸ்காரா ப்ரஷில் யூஸ் பண்ணாதீங்க. நான் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறையா பேர் மேலே யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒரு டிஸ்போசபிள் ஸ்பூலி யூஸ் பண்ணுங்கள். எனக்கு ஃபேஷியல் ஃபீச்சர்ஸில் ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒரு விஷயம் ஐப்ரோஸ் நான் வந்து ரொம்ப டிஃபைன்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ ஐம் டூயிங் த சேம் திங் ஹியர். இது அவங்க ஃபில்லான ஐப்ரோஸ், இது ஃபில் பண்ணாத ஐப்ரோஸ். அவங்க ஐப்ரோஸ் பண்ண உடனே அவங்க ஃபேஸ் லிஃப்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணி அதை ஃபுல்லாக காட்டுறதுக்கு. அண்ட் ஐ திங்க் இது லுக்கையே ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணோன்னு. And we're done with the eyebrows. Now we are going to start lining her lips. அவங்க லிப்ஸை லைன் பண்ணுறதுக்கு நான் ஷாம்பர் BR03 பென்சில் யூஸ் பண்ணுறேன். நான் லிப் லைனரை ஒரு லைனராக மட்டும் யூஸ் பண்ணாமல் ஒரு லிப்ஸ்டிக் கூட பேஸாகவும் யூஸ் பண்ணுவேன். அந்த ப்ரௌன் லிப் பென்சில் வச்சு ஃபுல் லிப்பை கவர் பண்ணிவிட்டு ஐம் யூஸிங் நவ் அ பர்பிள் கலர்ட் லிப் பென்சில். ஜஸ்ட் ஆன் த அவுட்லைன் கொஞ்சம் டிஃபைன் பண்ணேன். இது லிப்ஸை இன்னும் கொஞ்சம் ஃபுல்லராக காமிக்கும். கான்டோர்ஸ் ஆஃப் த லிப்பில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அவங்க லிப்ஸ் ஷேடு சூஸ் பண்ணுறதுக்கு ஐம் ஜஸ்ட் சூஸிங் அ கலர் தட் ஸ்லைட்லி ரெட். ஏன்னா இட் வில் ஒர்க் வித் ஹர் ப்ளவுஸ். ஆல்சோ ரெட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஃபார் க்ரீன். ஆனால் அதுக்குன்னு ரொம்ப ரெட்டாகவும் எனக்கு வேண்டாம். ஸோ ஐம் கோயிங் டு கோ இன் அ ஷேட் ஆஃப் ரெட். அவங்க காஜல் பண்ணுற போது ஜஸ்ட் டு கிரியேட் அ ஸ்மோக்கி எஃபெக்ட், ஃபஸ்ட்டு I'm applying the kajal on the lower lash line. அவங்க வாட்டர் லைனில் பண்ணாமல் லோவர் வாட்டர் லைனில் பண்ணுறேன். இதை ஸ்மோக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரௌன் ஐ ஷேடோ எடுத்து இது பெரும் பிளெண்ட் பண்ணுறேன். ரிப்பீட்டிங் த சேம் ஸ்டெப் ஆன் தி அதர் சைட். ஃபஸ்ட்டு காஜல் அவுட்டர் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்மட்ச் பண்ணிவிட்டு டு கம்ப்ளீட் த லுக் we are just going to apply false lashes. ஐ மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு லேஷ் லைனை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு தின் லைன். எந்த ஸ்கின் டோன் மேலே ஒர்க் பண்ணாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நெக்கை கவர் பண்ணுறது. நெக்கு வேறு ஷேடில் இருந்து ஃபேஸ் வேறு ஷேடில் இருந்தால் ரொம்ப ஃபேக்காக தெரியும். அதனால் மேக் ஷுவர் மறக்காமல் நெக்கை கவர் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற பேலட் பார்த்திங்கன்னா நானே கஸ்டம் மேடாக பண்ண ஒரு பேலட். ஒரு எம்டி பேலட்டில் எனக்கு பிடிச்ச கன்சீலர்ஸ், க்ரீம் கன்சீலர்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஆர்கிளாஸோட க்ரீம் கன்சீலர்ஸ் இருக்குது, கெவின் அகாயின் கன்சீலர்ஸ் இருக்குது, கேட் வான் டி கன்சீலர்ஸ் இருக்குது, டர்மாவோட கன்சீலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் ஒரே பேலட்டில் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை கஸ்டம் மேட் பேலட். அண்ட் வித் தட் லுக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னதான் அவுட்ஃபிட் அழகாக இருந்தாலும், ப்ளவுஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும், ஜுவல்லரி சூப்பராக இருந்தாலும், மேக்கப் இல்லைன்னா ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி தான் தெரியும். மேக்கப் ஒரு ஃபேஸை எவ்வளோ என்ஹான்ஸ் பண்ணுறோன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஐ ஹோப் யூல் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.